வாங்க இன்றைக்கி வந்து ஒரு சாம்பார் சாதம் பண்ணிடுவோம். இப்போ வந்து என்ன செய்கிறதுன்னே தெரியல. அதனால் நான் வந்து பொங்கல் செய்யணும் பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். இது பார்த்தா இப்போ சாம்பார் பொடி அடித்து வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிட்டு அந்த பச்சரிசி ஊற வச்சது அப்படியே இருக்குது. இது ஒரு பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் அரிஞ்சு போட்டிருக்கேன். இது வந்து கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, துவரம்பருப்பு 3ம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா துவரம்பருப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இப்போ சாம்பார் பொடியை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் போட்டுக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இப்போ இந்த பச்சரிசி ஊற வச்சோம்ல பொங்கலுக்கு, அதை எடுத்து இதில் போட்டுக்கிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி, எப்போதுமே பொங்கலுக்கு வைக்கிற மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டு புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், அது லாஸ்ட்டாக போடுவோம். இப்போ நல்லா உப்பு தேவையான கல் உப்பு போட்டுக்கிட்டு நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு ஒரு 3 விசில் வச்சுருவோம். வச்சுட்டு இறக்குனோடனே இப்போ வந்து புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு சுவையான முப்பருப்பு சாம்பார் சாதம் ரெடி. வாங்க சாப்பிட்லாம், ஊறுகாய் தொட்டுக்கலாம். பாருங்கள் சாம்பார் சாதம் வச்சுக்கிட்டு மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கலாம்.